Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா motion in a planeல CBSE bookல இருக்க example question பார்க்கறோம். வாங்க questions பார்க்கலாம். Example 7. A biker stands on the edge of a cliff 490 meter above the ground and throws a stone horizontally with an initial speed of 15 meter per second. எப்படி horizontally ஓகே क्वेश्चनல கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. அவன் நிக்கிறது 490 மீட்டர் ஹைட்ல நிக்கிறான். நம்ம தூக்கி போடுறது எப்படி தூக்கி போடுறான்? இப்படி தூக்கி போடுறான். இங்க இருக்கிற u ஓட வேல்யூ 15 மீட்டர் per second. இந்த velocity வந்து கான்ஸ்டன்ட். Find the time taken by it to reach. Time taken by the speed with the which. Find the time taken. இந்த இடத்துல क्वेश्चनல கோல்மால் பண்ணிட்டாங்க. ரெண்டு क्वेश्चन இருக்கும்னு நினைக்கிறேன். Find the time taken, ஓகேவா? By the body to hit the ground. அதுக்கப்புறம் speed with which it hit. So time taken by the ball and speed இருக்கும். நான் செக் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தப்பு யார் டைப் பண்ணியிருக்கேன் இந்த லெசனை போய் திட்டம் வாங்கல. நெக்லெக்ட் த ஏரஸ். ஃபைண்ட் த டைம் பை த ஸ்டோன் டு ரீச் த கிரவுண்ட் அண்ட் த ஸ்பீட். ஸோ அதான் நான் சொன்னேன் சரியா. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த ஸ்டோன் டு ஹிட் த கிரவுண்ட். ஸோ டைம் டேக்கன் தனியாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் வித் விச் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். ஸோ ரெண்டு கொஸ்டின் இருக்குது, நடுவில் இருக்க ஒரு லைனை சாப்பிட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் டேக்கன் கேட்குறாங்க. நல்லா பாரு, பார்ட்டிக்கல் கீழே வரணும்னா இந்த வெலாசிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. கரெக்டாக இல்லையா? அப்போ டைமுக்கு நான் உனக்கு ஆல்ரெடி லாஸ்ட் லெசனில் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். 2h/g ரூட்டுக்குள்ளே. இது எங்கேருந்து வந்துச்சு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், கஷ்டப்பட தேவையில்லை. s is equal to ut plus half at square. சப்போஸ் நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ut 0 ஆயிரும். அப்போ டைம் பார்த்தேன்னா 2s/a. கிராவிட்டியில் இருக்கிறப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹைட் ஆஃப் த பில்டிங் ஆயிடுச்சு, ஆக்சிலரேஷன் வந்து கிராவிட்டிக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால் இப்படி எழுதியிருக்கும் சரிங்களா. பட் நீங்கள் நிறைய பேர் என்ன சார் u0 இல்லை சார் 15ல் தூக்கி போடுறான். நல்லா பாரு, 15ல் இந்த டைரக்ஷனில் போடுறான். ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி என்ன? 0. எக்ஸ் ஆக்சிஸில் தான் நீங்கள் 15 கொடுத்துருக்கீங்க. ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்ன? 0. அப்போ நான் ஒய் ஆக்சிஸோட மோஷன் பற்றி பேசுகிறப்ப நான் எக்ஸ் ஆக்சிஸை கன்சிடர் பண்ண மாட்டேன். எக்ஸ் ஆக்சிஸோட மோஷன் பேசுகிறப்ப ஒய் ஆக்சிஸை கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்போது இந்த இடத்துல வேல்யூ பார்த்தோன்னா 490/9.8. ஆக்சுவலாக இது வந்து ஒன்றும் இல்லை, சிபிஎஸ்சிக்கான சும்மா உட்காராமல் என்ன பண்ணியிருக்கலாம், இதை 500ன்னு வச்சுருந்தான்னு வச்சுக்கோ, இந்த வேல்யூ நான் 10ன்னு எடுத்துருக்கலாம். ஸோ 500/10 சால்வ் பண்ணியிருந்தாலும் சேம் ஆன்சர் கிடச்சிருக்கும். இப்போ என்ன கிடைக்கிது? 980 980 டிவைட் பண்ணிக்கோ. டிவைட் பண்ணால் ரூட்டுக்குள்ளே 100. அப்போ 10 செகண்ட்ஸ் ஆகுது. ஆப்ஜெக்ட் கீழே வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 10 செகண்ட்ஸ் ஆகுது. ஸ்பீட் வித் விச் ஹிட்ஸ், எவ்வளோ ஸ்பீடில் கீழே வந்து மோதும். அப்போ நல்லா பாரு, வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ? 15 மீட்டர் per செகண்ட். இதில் ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன? 0. அப்போ ஆக்சிலரேஷனே இல்லைன்னா வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ இருக்கும்? ux + 0 × t. கரெக்டாக இல்லையா? அப்போ டைம் 10 செகண்ட் போட்டாலும் இந்த வேல்யூ எவ்வளோ தான்? 15 தான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி எவ்வளோ? 15. ஒய் ஆக்சிஸ் பற்றி பேசுகிறோமா? ஒய் ஆக்சிஸில் u + at. இனிஷியல் வெலாசிட்டி என்ன சார்? ஒய் ஆக்சிஸில் 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி கொடுத்துருக்கேன், ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ -g × t. கொஸ்டின் ஈஸியாக முடிக்கணும்னா இந்த இடத்துல ஜியோட 10ன்னு வச்சுருக்கலாம். 10 வச்சுருந்தேன்னா 10 × 10 100 ஆயிருக்கும். இவங்களுக்கு அது பிடிக்காது. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது? 98 மீட்டர் per செகண்ட். சார் மைனஸ் இருக்குது, மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆப்ஜெக்ட் கீழே வருதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல பேர் கீழே வந்து மோதுறப்ப ஒய் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி 98, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி 15. நான் இங்கேருந்து இப்படி தூக்கி போடுறேன். அப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி 98, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி 15. ஆக்சுவலாக நான் தூக்கி போட்டது இப்படி, ஆனால் கிராவிட்டியை என்ன பண்ணிடுச்சு இப்படி. ஸோ ஈவன் இப்போ தான் ஒலிம்பிக்ஸ் போய்கிட்டு இருக்கு சரிங்களா. நீங்கள் ஆர்ச்சரி பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி எப்படி விடுவாங்கன்னா கொஞ்சம் மேலே விடுவாங்க. ஏன்னா நல்லா பாரு, நான் சப்போஸ் இப்படி நேராக விட்டேன்னு வச்சுக்கோ, காற்றுனால அது என்ன ஆயிரும்? இங்கே போய் இடிக்கும். அப்போ நம்ம எங்கே எய்ம் பண்ணணுமோ அதுக்கு கொஞ்சம் மேலே விடுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாமே கேல்குலேட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி முடிஞ்ச இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கிரிக்கெட் மட்டும் பார்க்காம ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நல்லது. ஓகே, ஸோ இதான் வந்து வெலாசிட்டி. இதுக்கு ரிசல்ட்னு கேட்குறாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். சார் எனக்கு ஒரு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள் சார், எனக்கு நெட் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா ஒன்று பண்ணாத, கொஷின்லே யூஎக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பான், இது ஐ கேப்பில் இருக்கும். ஜே கேப் வெலாசிட்டி கேட்டானா -gt அலாங் ஜே கேப். இதுதான் உங்கள் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். அவ்வளோதான் சார். ஓகேவா சார்? சப்போஸ் இது ப்ரொஜெக்டைல் மோஷனாக இருந்தால் என் வெலாசிட்டியோட ஃபார்முலா சொல்லுங்கள்.
ux along I cap plus uy minus gt along j cap. இங்கே மட்டும் ஏன் சார் யூஐ வருது? ஏன்னா ப்ரொஜெக்டல் மோஷனில் நான் கீழே தூக்கி போடுறப்ப நான் வெலாசிட்டி கொடுப்பேன் அலாங் ஒய் ஆக்சிஸ் ஆல்சோ. ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? இந்த வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு, அதனால் இது நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ப்ரொஜெக்டைல் மோஷனில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இது எனக்கு என்னது? என் வெலாசிட்டி வந்து 15 I கேப் மைனஸ் 98 J கேப். எனக்கு ஸ்பீடு கேட்டானா என்ன கேட்டிருக்கான்? என்கிட்ட ஸ்பீடு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன மேக்னிடியூட் வேணும்? ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 98ஓட ஸ்கொயர். 15 ஸ்கொயர் வந்து 225. ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடியணுன்ட்டு அது 100ன்னு வச்சுருந்தா என்ன தான் இருக்கும் சொல்லு? பரவாயில்ல சார், நாங்கள் நீட் எக்ஸாமில் போனால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நல்லா பாருங்க, இந்த கொஸ்டினில் 4 ஆப்ஷன் இருக்கும் சரியா? ஆன்சர் வந்து 98 விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 98 விட கொஞ்சம் பெருசாக இருக்கதான் ஆன்சராக போட்டுரு. 9604 ப்ளஸ் 225 9829. இப்போது ரூட் ஆஃப் 9829 99 நான் சொல்லலை, 99.14 தான் உங்கள் ஆன்சர். புரியுதா? ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.